சுக்கிரன்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும். உங்க உறவுகள் அனைவரும் சுக்கிரனை வந்து நீங்க நம்ம உணர்வு ரீதியா உணரணும் அப்படின்னா, ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பொருளாதாரத்துல நிறைவு இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னாலும் அந்த மன மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவனால மிகப்பெரிய வெற்றியாளர்னு சொல்லவே முடியாது. வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா மகிழ்ச்சி இல்லை. மன நிம்மதின்னு ஒரு விஷயம் வேணும், அந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் வேணும். இந்த மகிழ்ச்சி எப்போ குறைபாடாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் குறைவாக இருந்தால் இந்த மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குறைவாகி பெறும். இப்போ நம்ம ஒரு இனிப்பு எடுத்துக்கிறோம், அந்த சாப்பிடும் போது உண்டாகக்கூடிய சுவை அந்த நாள் முழுசு இருக்குமானா இருக்காது. அந்த சாப்பிடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சுவை தான் சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு இது குறைவாகி போச்சு அப்படின்னா மகிழ்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்காது. சுக்கிர பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா 2-3 விஷயங்கள் செய்யணும். சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா நம்ம இனிப்புகளை தானமாக தரத வச்சுக்கணும். சப்போர்ட்டா இருக்கிறாருன்னா நம்ம இனிப்புகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். அதே சமயத்துல அம்பாள் ஆலயங்கள், மகாலட்சுமியுடைய அம்சமா இருக்கக்கூடிய ஆலயங்களை போய் அடிக்கடி வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது, இளம் சிவப்பு வண்ண ஆடைகளை பயன்படுத்தக்கூடியது, அதே சமயத்துல சுக்கிரன் சொல்லக்கூடிய இளம் பெண்களுக்கு நம்மளால முடிஞ்ச பொருள்கள் உதவி செய்யறது, அந்த வளையல் வாங்கி கொடுக்கறது, அந்த கண்ணாடி வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி பொட்டு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வந்தோம்னாலும் இளம் பெண்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சுக்கிர ஓரையில போய் வழிபாடு செய்யறது, அதே சமயத்துல மகாலட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மங்கி மாலை வாங்கி போடுறது, அதே மாதிரி செந்தாமரை மலர் மாலை வாங்கி போடுறது, சுத்தமான நெய்யில தீபம் ஏத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுக்கிரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சுக்கிரனை வந்து நீங்க நம்ம உணர்வு ரீதியா உணரணும் அப்படின்னா அது சார்ந்த வழிபாடுகள் மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்துல மகாலட்சுமி வழிபாடு ஒவ்வொரு குடும்பமே வெள்ளிக்கிழமை நைட்டு 8 to 9 இந்த சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய நேரத்துல கூட்டு பிரார்த்தனை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா குடும்பத்தில் கூடிய எல்லா உறுப்பினர்களும் வந்து ஒன்னா உட்காந்துட்டு மகாலட்சுமியினுடைய சாதாரண மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கூட ஒரு சாதாரண மந்திரம், இல்ல ஓம் மகாலட்சுமியே நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்களை வந்து அதிகமா பயன்படுத்தணும். நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு குடும்பமே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மல்லிகை பூ எடுத்து ஓம் மகாலட்சுமி நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாலட்சுமி விக்கிரகமோ அல்லது மகாலட்சுமியுடைய உருவப்படமோ வச்சுட்டு ஒரு 108 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சுக்கிரன்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும். உங்க உறவுகள் அனைவரும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகளா இருக்கும். அதே சமயத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய மன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கிறதுக்கு இந்த சுக்கிரனுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அப்படி இருக்கக்கூடியவங்க அவசியம் வெள்ளிக்கிழமை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிப்புகள் அதிகமாக எடுக்கிறது, சுக்கிரன் சாதகமா இல்லைன்னா இனிப்புகள் தானமா தருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிர வழிபாடு அதாவது மகாலட்சுமி வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப எல்லா விதத்திலையும் உயர்வு தரக்கூடியதாக இருக்கும். அதனால மறக்காம செய்யுங்க, நல்ல பலன்களும் அடையுங்க. நன்றி.